பார்ட்டி ரூலிங் பண்ணாலும், இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்லை அடுத்து வேறு எதுவும் சொல்ல இதர கட்சிகள் ஆட்சி செய்தாலும் இந்த வழக்குகள்லாம் சொல்கிறான் யாராலையும் வந்து கட்டுப்படுத்தி டோட்டலாக நான் வந்து கேஸேலாம் ஆக்கிட்டேன், ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் சீன்னு சொல்லிட்டான்னு சொல்லி வந்து கொலை பண்ணுறதெல்லாம் இருக்குது. இந்த திருச்சி மர்டர் எடுத்தால் 1 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கம்பெனிக்கு தரலன்னு சொல்லி கேட்டதுக்கு கொலை பண்ணிட்டானுங்க. 1 லட்ச ரூபா, ஒரு உயிருக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு என்ன? அதனால் குற்றங்கள் வந்து கம்மி பண்ணலாம், பண்ணாமையே இல்லை 0 பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து குற்றத்துக்கு நேச்சர் இருக்குது. ஒருத்தன் வந்து செத்துருவான்னு சொல்லி ஒருத்தர் அடிக்க மாட்டான் ஒன்று, இன்னொருத்தன் வந்து இவன் தள்ளி விட்டான் செத்துருவான்னு தெரியாது, கால் தடிக்கு கீழே விழுந்து ஒன்றுமே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதுவும் கொலை கேஸ் தானே ஆகும். நான் யதார்த்தமாக தள்ளுங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நீதிமன்றம் வந்து நீ யதார்த்தமாக தள்ளியா சரி அது கொலை இல்லை போன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லாது. விபத்துனால ஆன விஷயங்களும் இருக்குது, விபத்து மாதிரி ஆக்கி கொலை பண்ணதும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி குற்றங்கள் வந்து இப்போ அதிகமாக ஈஸியாக டெக்னிக்கல் வேலை வந்து கண்டுபிடிக்கிறதுனால அதிகமாக குற்றங்கள் வந்து தெரிய வருது. இவ்வளோ அதிகமாக குற்றங்களுடைய எண்ணிக்கை இருக்குது.